welcome. You're watching Star Junction. Wishing you a very happy and a Merry Christmas. இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஹேப்பனிங் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் இருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் பிரபு சாலமன் அண்ட் மியூசிக் டைரக்டர் டி இமான் இருக்காங்க. So let's welcome them. Hi sir, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல and wishing you a very very happy Christmas. So usually உங்களோட கிறிஸ்மஸ்லாம் எப்படி சார் நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க? 2 நாள் முன்னாடி கொண்டாடிடுவேன். அன்னைக்கு வெளியில கிளம்பிடுவோம். ஓ ஓகே. சார் கிறிஸ்மஸ் அப்படினாலே ஜீசஸ் இஸ் born as a love. அவர் ஒரு அன்பாகவே பிறந்தவர். So sharing the love with each other is Christmas. So அது வருடத்தில் ஒரு முறை கிடையாது. என்னோட லைஃப்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நேரம் கிடைக்கிறப்பலாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கன்னு சொல்லுவேன் நான். எவ்ரி டே இஸ் கிறிஸ்மஸ் டே. ஸோ ஐ லவ் கிறிஸ்மஸ். வண்டர்ஃபுல் சார். ஸோ நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக மிட் நைட் மாஸ் போயிட்டு வருது. அண்ட் அந்த நாள் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் அந்த ஒரு நாள். அண்ட் அதை தாண்டி சார் சொன்ன மாதிரி தான் ஷேரிங் லவ் வித் எவ்ரி ஒன். அது நம்ம வெறும் நம்ம க்ளோஸ்-நெட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, ஹெல்ப் ரீச்சிங் அவுட் டு த புவர் அண்ட் நீடி. ஸோ அதெல்லாமே வந்து பார்க்குறது தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். Absolutely. I think Christmas a day of sharing joy and happiness and all that. So அதுக்கப்புறம் 5 days கழிச்சு we have a new year. Again a bright start for everything. So new year resolutionsலாம் நீங்க எடுப்பீங்களா? எடுத்து பிரேக் பண்ணுவீங்களா இல்ல ஃபாலோ பண்ணுவீங்களா? எடுக்கிறதே இல்லை. எப்படியும் பிரேக் பண்ணிடுவோம், அதனால தான் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா? இல்லை, அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, உண்மையிலுமே கிடையாது. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான டைரக்டர். ஸோ இந்த டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி உங்களோட கையல் திரைப்படத்தை பத்தி சொல்லுங்க. அந்த ஸ்டோரி லைன் என்ன, கதைக்களம் எப்படி டிராவல் பண்ணுது சார்? ஆஃப்டர் மைனா கும்கி வந்து ஐ வாண்ட் டு கோ அந்த ஒரு கிரீன்ஸ்லேருந்து கொஞ்சம் அவே போகணுன்னு நினச்சேன் நான். அதே சமயம் வந்து ரொம்ப ஒரு லைவான ஒரு விஷயம், டே டு டே நம்ம வந்து செய்திகளில் பார்க்குற விஷயம் அப்படியே தான் தேட ஆரம்பிப்பேன். ஏன்னா மைனாவுக்கு அப்புறம் கும்கியோட ஸ்கிரிப்ட் அப்படி தான் ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா யானை வந்து வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சிருது அப்படின்னு சூளகிரி அந்த ஒசூர் இந்த சைட்லாம் இதெல்லாம் தைரி செய்திகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கும்கி எலிஃபண்ட் வந்துச்சு, வந்து விரட்டி அடிச்சிச்சு. ஸோ அந்த களமே புதுசாக இருந்துச்சு. அந்த வார்த்தைகள், அந்த ஒரு மாவுத்தோட லைஃபு, சரி அது ட்ராவல் பண்ணி பார்க்கலாமேன்னு போகிறப்ப கொம்பன்ற ஒரு எலிஃபண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம மசனங்குடின்ற ஒரு இடத்துல. ஸோ வென் வி ட்ராவல் இந்த மாதிரி அடுத்தது என்னன்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அப்படி தான் கயல் திரைப்படமும். ஸோ இந்த முறை கடல் சார்ந்து ஏதாவது போகலாமேன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. அப்போ அது சம்மந்தமாக வந்து திரைப்படங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து வேறுபட்டு நிற்கணும் நம்ம. அப்புறம் என்னோட ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை தான் வில்லனாக இருக்கும். மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும், ஒரு இயற்கையான ஒரு எலிஃபண்ட் வந்து ஒரு வில்லனாக கொம்பன்ற ஒரு எலிஃபண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹியூமனை கொண்டு போய் அப்படி நிறுத்தாமல். ஸோ இதில் என்னன்னு யோசிக்கிறப்ப 2004 வந்து அந்த சுனாமி ஒரு பேக்ட்ராப் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய டிசாஸ்டர் இந்தியா வேர்ல்ட்லே. அந்த நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரம் ஹியர் சவுத் இந்தியாவிலேருந்து அந்த சைடு மேலே தாய்லாந்து வரைக்குமே நிறைய பாதிப்புகள். ஸோ இது ஏன் காட்டக்கூடாது, இதோட வீச்சு எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அப்புறம் இன்னொன்று எனக்கு ஒரு சவுண்டு ஃபிலிம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ சவுண்டு ஃபிலிம்னா இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் தான் வந்து வி கேன் அதை டீட்டெயில் பண்ண முடியும் சவுண்ட்ஸை. ஸோ இந்த படம் டால்பி அட்மாஸ்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ அட்மாஸில் வந்து இந்த படம் கயல் பார்க்குறப்ப படத்தோட கடைசி ஒரு 30 நிமிடம் இந்த சுனாமியோட ப்ரிலூட்ஸ் எல்லாம் நீங்கள் அது புதுசாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி ஒரு சுனாமி வரதுக்கு முன்னாடி தண்ணி உள்வாங்குச்சு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வத்திருச்சு விவேகானந்த பாறை வரைக்கும். ஸோ அந்த விஷுவல்ஸை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி வத்துது, திருப்பி எப்படி தண்ணி ரிட்டர்ன் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் வேவ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேதரிங்கில் ரொம்ப விஷுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சுனாமி யாரும் நெருங்கி பார்த்ததில்லை. சரி அப்படி ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்கலாமே, இது ஒரு பெரிய பதிவாக இருக்குமே. இன்னொன்று இது 10வது ஆண்டு 2014. ஸோ இது ஒரு ட்ரிபியூட்டாக கூட இருக்கலாம் வந்து, ஏன்னா பிகாஸ் மெனி லாஸ் தேர் லவ்ட் ஒன்ஸ். அது ஒரு மறக்க முடியாத ஒரு இது. ஸோ அப்படியே அதை சார்ந்து கொளச்சல், மணக்குடி, தொட்டில்பாடு இந்த ஏரியாலாம் போய் அதிகமாக அஃபெக்டட் ஏரியா இந்த சைடு நாகப்பட்டினம். ஸோ அங்கெல்லாம் போகிறப்ப நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணேன்.
ஸோ ஒரு தகப்பன் மகனை இழந்திருக்கான், கணவன் மனைவி கணவன் இழந்திருக்காங்க, நிறைய உறவுகளை தொலைச்சிருக்காங்க, எத்தனையோ காதலும் தொலைந்திருக்கு அதுல. அது வந்து சொல்லப்படாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு களத்துல வந்து ஏன் அப்படி ஒரு ஒரு வாழணும்னு நினைச்ச உள்ளங்கள் என்ன ஆச்சு, அது ஒரு களமா எடுக்கலாமே நம்ம அப்படின்ட்டு அதை பேக்ட்ராப்பா வச்சுக்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன். பியூட்டிஃபுல் சார். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட சில பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியை வந்து ஒரு திரைப்படமா ஆக்குறது வந்து இட்ஸ் நாட் an ஈஸி ஜாப் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி என்னென்ன வாழ்க்கையில யாருக்கு என்ன நடந்திருக்கு அப்படி நிறைய ஒர்க் பண்ணி தான் அதை எடுத்திருக்கீங்க. ஸோ வாட்டர் ஸ்டிமுலேஷன் ரொம்ப கஷ்டம் சிஜிஐல. ஃபயர், ஸ்மோக், வாட்டர், இது 3 வந்து சேலஞ்ச் ஹாலிவுட்ல. ஸோ அதை மீறி பார்த்தீங்கன்னா இதுல என்ன நடந்துச்சுன்னா காலையில நடந்த ஒரு சம்பவம். ஸோ இப்போ 2012 ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் எஃபெக்ட்ல போட்டு அந்த தண்ணி உள்ளார வர்றது, ஒயிட் ஹவுஸ் வாஷ் ஆகிறது, இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப மேக்ஸிமம் வந்து லைவா எவ்வளோ எடுக்க முடியும், அதுக்கு என்ன பண்ணலாம், அப்போ ஒரு வேவாச்சும் கிரியேட் பண்ணி கொடுத்தாதான் அவங்க வந்து காம்போசிட் பண்ண முடியும், டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ அந்த ஒரு வேவ் கிரியேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர்ல வந்து ஒரு தொட்டி கட்டி, ஸோ ஒரு டேம்லாம் போட்டு பொன்னேரி பக்கத்தில். ஸோ டுக் டைம். அந்த எனக்கு ப்ராசஸே ஒரு 8 மாதம் எடுத்துக்கிச்சு. படத்தில் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் 8 months எல்லா ஹோல் க்ரூ ஒர்க் பண்ணோம் எல்லாருமே. சார் உங்க 2 பேரோட காம்பினேஷன் மைனா கும்கி பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட். இப்போ கையல். ஸோ எப்படி சார் அந்த மேஜிக் ஒர்க் ஆகுது? அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவிட்டி. அது வந்து ஒவ்வொரு சாங் கம்போசிங் உட்காரும் போது அது வந்து நிரம்பி வழியும் எங்களுடைய கம்போசிங் செஷன்ஸ் எல்லாமே. ஸோ முக்கியமாக ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப ரிலேட்டடாக சவுண்டு, மியூசிக்கு, லிரிக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப பேரலாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கீனாக இருப்பார் அவர். ஸோ அதுலேயே வந்து பாதி விஷயங்கள் செட் ஆகும். அதே மாதிரி இவரும் நல்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் நம்பர்ஸ்லாம் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் இவர். ஸோ அதனால் வந்து மியூசிக்கலாக இருக்கும். அட் த சேம் டைம் லிரிக்ஸ் சைடில் வந்து பார்க்கும்போதும் அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி 10% புரிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் டைலாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு கட் பண்ணால் அங்கே ஒரு சாங் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த கட் பண்ணால் அந்த சீனோட எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து சாங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே நானும் சரி இவரும் சரி இந்த படத்துடைய பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் எல்லாருமே 3 பேருமே உட்காந்து நேரடியாக உட்காந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை உள்வாங்கி அதுக்கு எப்படி 10% வந்து பொருத்தி நம்ம வந்து செய்கிறது, ஒரு வேலையை செய்யறதுன்றதை வந்து அப்படியே உட்காந்து பண்ணுவோம். ஸோ எல்லாமே அந்த ஒரு ஸ்பாட் நம்ம கம்போசிங் செஷன் மாதிரி. இது நம்ம அந்த பழைய ஸ்டைல் தான். 70கள் 80களில் உட்காந்து நேரடியாக உட்காந்து நம்ம அதை ஒரு படத்தோடைய இசையமைப்பாளர் வந்து மெட்டமைச்சு நேரடியாக உட்காந்து பக்கத்தில் ஒரு பாடலாசிரியர் அதை வந்து பாடல் எழுதி ஒரு இயக்குனர் அதை கேட்டு நல்லா இருக்கு இந்த லைன் இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து அந்த ஒரு ஓப்பனாக ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மாதிரி உட்காந்து செய்வோம் இல்லையா. அப்படி தான் வந்து மைனாவும் செஞ்சோம், கும்கியும் செஞ்சோம், இப்போ கையலும் அப்படி தான் வந்து. வண்டர்ஃபுல் சார். சார் இப்போ ஆக்சுவலி நான் இந்த கேள்வி எது கேட்டேன்னா, யூஸ்வலாக வந்து நீங்கள் எல்லா திரைப்படங்களுமே ரொம்ப அழகான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. எஸ்பெஷலி உங்கள் காமெடி பிரபு சாலமன் சார் திரைப்படத்துக்கு ஒன்று வந்து எக்ஸ்ட்ராடினரி சாங். ஸோ உங்களோட ரேப்போ பற்றி சொல்லுங்கள் சார். அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஒர்க்கிங் ஸ்டைல் அவர் ஆக்சுவலாக பார்க்க கொஞ்சம் சீரியஸாக இருப்பார். பட் வந்து முக்கியமாக கம்போசிங் செஷன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா அவருக்கு வந்து என்ன வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். இதுதான் வேணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஷயத்துலையும் சரி, அந்த ஒரு கட்டிங் பாயிண்ட்டு, அதே மாதிரி எடிட்டிங்கில் வந்து சில பேர்லாம் வந்து லேக்னு சொல்லிட்டு சில விஷயங்களை தூக்குவாங்க. பட் இவரெல்லாம் அதெல்லாம் வந்து மியூசிக்காகன்னு சில ஏரியாஸ் வந்து வைப்பார் வந்து ப்ராமினெண்ட்டாக. ஸோ அது ஏன்னா அவருக்கு தெரியும் அது வந்து மியூசிக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அண்டர்லைன் பண்ணுவாங்க, அங்கே வந்து திருப்பி வந்து ரீரைட் பண்ணுவாங்கன்ற ஒரு சூட்சமம் வந்து அவருக்கு தெரியும். அதனால வந்து அங்கே இது மியூசிக் உண்டான ஏரியான்னு தைரியமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு சில கியூஸ்லாம் நம்ம உட்காந்து வாசிக்கும் போது தெரியும். ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் சேர்ந்த மாதிரி ஒரு சில படங்களில் கிடைக்காதே சிரமமாக இருக்கும். இதெல்லாம் நிமிஷம் கணக்கெல்லாம் கூட இருக்கும். ஒரு கியூ ஆரம்பிச்சதுன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த கியூ அந்த ஒரு பேக்ரவுண்டோட கியூ போயிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே அவர் ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். இந்த ஸ்கிரிப்ட் இங்கே நான் டயலாக் பேசலன்னா கூட இங்கே வந்து அந்த சீனுடைய ஃபீல் என்னவோ நான் கன்வே பண்ண முடியும், மியூசிக்கால கன்வே பண்ண முடியும்னு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதுதான் வந்து ஸோ அப்படி ஒரு டைரக்டர் கிடைக்கும் போது என்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அது இன்னும் ஈஸியா இருக்கும். அண்ட் இப்படி நம்ம மேலே இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி எடுத்துட்டு அது ஒர்க்லையும் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சார் உங்களோட ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே வந்து லொகேஷன் வந்து
அதாவது ஐ திங்க் யூ ஹண்ட் ஃபார் லொகேஷன்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நாங்க பார்க்காத ஒரு இடம், ரொம்ப ஒரு அழகான இடம். ஏன்னா எல்லா மைனாவா இருக்கட்டும், உங்களோட கும்கி திரைப்படமா இருக்கட்டும், லொகேஷன்ஸ் ஆர் அமேசிங் சார். ஸோ எப்படி இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் லொகேஷன்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ஏதாவது ஷூட் பண்ணிருக்கீங்களா? ஸோ வாட் வாஸ் யுவர் ஸ்டைல்? இல்லை அப்படி இல்லை, நான் என்னன்னா ஒன்ஸ் அகேன் ஸ்கிரிப்டுக்காக தான் நான் அலைவேன். இப்போ ஒரு காடு சார்ந்த மனிதர்கள் அப்படின்னு மைனாவை வந்து ஒரு கதை உருவாகிறப்ப அப்போ காடுலே எது பெஸ்ட்டு அப்படின்றது நம்ம அலையணும். நம்ம சரி ஏதோ வழக்கமாக எல்லாரும் போன இடத்துக்கு போனால் எனக்கு அது ஒரு மேக்கராகவே எனக்கே அது பழசாக தெரியும். ஸோ ஐ நீட் தட் ஃப்ரெஷ்னஸ் முதல்ல. அப்போ நான் அது போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெர்ஜின் லொக்கேஷன்ஸ்லாம் போகிறப்ப நிறைய ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சே நடக்கும் எனக்கு. மைனாவில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஸ்டேஷனில் வந்து இவங்கெல்லாம் பிரிவாங்க, ரூட் மாதிரி வந்து நிற்பாங்க இந்த 4 கேரக்டர்ஸும். அப்புறம் தான் ஒருத்தன் அந்த அங்கே வரக்கூடிய ஒரு வாட்சர்கிட்ட கேட்பாங்க இது எந்த ஏரியான்றப்ப இது வந்து டாப் ஸ்டேஷனுங்க மூணாறுன்னுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ தேனி அங்கிட்டில் இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த டாப் ஸ்டேஷனில் நான் லொக்கேஷன் பார்க்குறப்ப தான் குரங்கணியை கண்டுபிடிக்கிறேன். அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ கும்பலாக கொஞ்சம் வீடுகள் பள்ளத்தாக்கில் இருக்குது. அப்போ அந்த மேனேஜர்கிட்ட கேட்குறேன் அது என்ன ஊர் அப்படின்றேன். அது குரங்கணி சார்ன்னு. அது கேரளாவா அப்படின்னா இல்லை சார் அது போடிமெட்டு சார் அப்படின்றார். என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா சார் நம்ம நிக்கிறது கேரளா இது அப்படின்ட்டு அந்த கோடை காட்டுறாரு. சார் இந்த பக்கம் வந்து கேரளா, அந்த பக்கம் தமிழ். அது சீனா பண்ணியிருப்பேன், தம்பிராமையா தாண்டுவார். இது கேரளா இது கேரளா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம்னா அது வராது. வென் வி டிராவல் அப்படி போறப்போ அப்போ எனக்கு அது எல்லாமே ப்ளஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் கிடைக்குது. கேரளான்ற ஒரு ஜியாகிரபி மாறுது. செல்போன்ல பார்த்தீங்கன்னா மலையாளம் வர ஆரம்பிக்குது. ஸோ வென் வி மூவ் ஆன் வி கெட் இட். ஸோ அது மாதிரி எனக்கு அந்த இடங்கள் வந்து அது ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் அது புதுசாக இருந்தால் தான் அங்கே போய் எடுப்பேன். இல்லைன்னா அலைவேன் போய் கிட்டத்தட்ட மைல்ஸ் ஆகிக்கோ ஒரு எபிசோடுக்கு. இப்போ கும்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்த ஆதிகாடுன்றது ஏதோ ஒரு கிராமம் கிடையாது. அந்த பள்ளத்தாக்கில் ஒரு செட்டு போட்டு 6 மாதம் பரங்கி விதை இந்த விதை எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பழசாக்கணும் அந்த வீடுகளை. நீங்கள் பார்த்தது வந்து ஒரு செட்டு, ஆனால் அது நிஜமாக தெரியும் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது எல்லாமே 6 மாதம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த ஒரு ஹில்லி பேக்ட்ராப்ல எனக்கு ஒரு பேக் லைட்டோட அதை பிளான் பண்ணி அந்த செட்டை போடுறேன். அப்புறம் இந்த ஊரை வந்து ஒரு அழகியலோட காட்டணும். இந்த யானைக்காரன் வர பண்ணுறப்போ எல்லோ ஃப்ளார்ஸ் எல்லாம் வைசாக்ல போய் எடுக்கிறேன். ஸோ அது அங்கே எடுத்தது. ஸோ இதெல்லாமே பிளேட்டிங். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாட் இங்கே ஒரு ஷாட். அந்த அருவி பார்த்தீங்கன்னா ஷிமாகோ. ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் ஆதிகாடா உருவாகுது. ஸோ இந்த மெனக்கடல் தான். இப்போ நீங்கள் அதுவே நீங்கள் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் கூட ஒரு யானை எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்தாருன்னு காட்டலாம். பட் அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்வையாளர் வந்து நம்மளை நம்பி தியேட்டருக்கு வராங்க. அதுக்காக தான் இந்த அலைச்சல். வண்டி எடுத்துட்டு அலைவோம் பயங்கரமாக போயிட்டு. நவ் என்னென்னா படம் பார்த்துட்டு தே ஆர் கிவிங் மீ ஃபீட்பேக்ஸில். இப்போ கும்கியே எனக்கு என்ன சொன்னாங்க, சார் எல்லா படம் மாதிரி போய் உட்காந்தோன்னு ஒரு ஹாஸ்பிட்டலு ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப்னு காட்டாமல் எங்களை வெளியில் கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா சார், சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்றான். ஸோ இப்போ அவங்கள வந்து நான் மீண்டும் என்னுடைய திரைப்படம் வந்து தியேட்டருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஐ வாண்ட் டு டேக் தம் அவே. அவங்கள வெளியே கூட்டிட்டு போய் அழகாக ஐ வாண்ட் டு மூவ் ஆன் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு லெட் தம் டேக் எ ஃப்ரெஷ் பிரெத். ஒரு ஷிமாகோவில் அந்த அருவியை நான் பார்த்தப்ப பிரமிச்சேன். முதல்ல நான் லொக்கேஷன் ஜூலை போய் பார்க்குறேன். அதே மாதிரி எட்டி பார்த்தேன் நின்று. அந்த பிரம்மாண்டம் இன்னும் எனக்கு அந்த சிலிர்ப்பு ஏற்படுத்துச்சுல்ல, இதை எப்படியாவது இந்த ஆடியன்ஸுக்கு காட்டணும். அப்போ அந்த ட்ரைபாட் வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அந்த இடத்துல ஃபுல்லாக கரடு மாதிரி. இன்னொன்று அது ஒரு குயிக் ரிவர். எப்போ வேணால் தண்ணி திடீர்னு வந்துச்சுன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வருவாங்க, தூக்கிடும் எல்லாரையுமே. ஸோ அப்படி ஒரு ரிஸ்க்கான ஒரு இடத்துல போயிட்டு அப்போ அந்த ஜிப்போட ட்ரைபாடை வைக்கிறதுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பண்ணி வச்சா அந்த காற்று நிற்க மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ கஷ்டம். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ரிக்கிங் பண்ணி அந்த ஒரு ஷாட்டுக்கு, அந்த ரிவால்விங் ஷாட்டுக்கு அப்புறம் கீழே இறங்கி 1780 ஸ்டெப்ஸ் இறங்கணும். அந்த ராக்கில் உட்காந்துருப்பாங்க. கீழே போனீங்கன்னா கேமரா மேலே ஃபுல்லாக தண்ணி அடித்து ஃபியூஸ் ஆகி கேமரா திருப்பி பாம்பேலேருந்து இன்னொரு கேமரா வந்து வெயிட் பண்ணுறோம் எல்லாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஷாட்டுக்குமே நீங்கள் இன்னைக்கு மெனக்கட்டிங்கன்னா தான் அவங்க ரசிப்பாங்க. கயலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லொக்கேஷன் போனேன். ஓப்பனிங் ஒரு சாங் பறவையான ஒரு சாங் இருக்கும். ஸோ அது ஸ்கிரிப்டிங்காக பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் வந்து தேர் லைக் பேர்ட்ஸ் லைஃப்பில். அதுதான் அதில் பல்லவியாக இருக்கும். பறவையாக பறக்கிறோம் காற்றுல மிதக்கிறோம்னு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. ஆமாம் அந்த பாடல் அது. ஸோ இப்போ அந்த ஒரு பறவைக்கு பாஸ்போர்ட் கிடையாது. ஸோ பறவை எங்கே வேணால் போகும். ஆஸ்திரேலியாவிலேருந்து வேடந்தாங்கல் வருது அது பாட்டு. ஸோ அந்த ஒரு பயணம் வந்து ஷார்ட்ஸ்லையும் இருக்கணும். ஸோ எல்லாமே ஒரு பலூன் ஷாட்டாக இருக்கணும் அப்படின்ற ஃபீல் பண்ணி அந்த சாங் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் டிராவல் பண்ணியிருப்பேன் ஷார்ட் வைஸு.
ஸோ அந்த 2 பேரோட குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சவுத்துலேருந்து மேலே லே, லடாக்கு, காஷ்மீர், இந்த சைடு வந்து ஜெய்சல்மீர், அப்புறம் இங்கே மிசோரம், சிரபுஞ்சி. ஒரு சாங் வேற வழி இல்லை, 3.5 நிமிஷம் சாங்ல இவ்வளோ இடத்தையும் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் தான் வரும். ஆனால் அதுக்கு ஒரு 80 பேர் க்ரூ போய் அந்த 3 ஷாட்டை பதிவு பண்ணோம் நாங்கள். சார் நீங்க வந்து முதல் திரைப்படம் ஐ திங்க் மைனாலேருந்து இப்போ இப்போ பிரபு சாலமன் சார் எல்லா காம்பினேஷன்லயும் இந்த சாங்ஸ் வேர் லைக் இந்த ஜிங்லி ஜிங்லி அந்த சாங் கொடுத்தீங்க. ஸோ ஆல் தீஸ் சாங்ஸ் கிரியேட்டட் லைக் சென்சேஷன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பாடல்கள் கொடுத்துருக்கீங்க? இதுலயும் வந்து ப்ரிடாமினண்டா பாத்தீங்கன்னா ஃபோக் மியூசிக் தான் இதுல வந்து பண்ணிருக்கோம். And 6 songs and 5 songs வந்து மெலோடியஸ் நம்பர்ஸ் and 1 song அந்த ஆக்சுவலாக வந்து பேட்டர்னா பார்த்தீங்கன்னா அதில் எப்படி மைனால எப்படி ஒரு ஜிங்கி சிக்கா இருந்ததோ இல்லை சொய் சொய் இருந்ததோ அது மாதிரி இதில் வந்து டியாலோ ஒரு சாங் இருக்கு. ஸோ அதே மாதிரி மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் நம்பர்ஸாக தான் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கும், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கதையில் கயல் பொறுத்த வரைக்கும் தேடல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள அந்த ஒரு தேடல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அவங்க வந்து அந்த வந்து அவங்க அந்த அந்த ஒரு ரெண்டு கேரக்டர்ஸும் வந்து தேடுற அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸை தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் சாங்ல. ஸோ அந்த ஒரு மெல்லிய உணர்வு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும். இந்த ஓப்பனிங் சாங் பறவையா பறக்கிறமா இருக்கட்டும், அது வந்து டோட்டல் ட்ராவல் ஃப்ரம் ஹிமாலயாஸ் டு கன்னியாகுமரி. ஸோ அந்த ஒரு ட்ராவல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் லொக்கேஷன் பேக்ட்ராப் மாறுற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் மாறும் அந்த சாங்குள்ள இருக்கிற விஷயங்கள். இப்போ நார்த் சைடுனா சந்தூர், சாரங்கி மாதிரி விஷயங்கள் அங்கே வரும். அப்புறம் த்ரோட் இங்கே வரும்போது கட்டம் கூட ஃபாலோ அப் டேபிள் உள்ள வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு லொகேஷன் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அண்டர்லைனிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த சாங் முழுக்க. அண்ட் எங்க புள்ள இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, இது வந்து பல்ராம் வந்து பாடியிருக்காரு. இது வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர ஒரு முக்கியமான ஒரு பாடல் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்கசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் பியானோஸ், வெறும் ஜஸ்ட் அந்த லார்ஜர் ஆர்கெஸ்ட்ரா, ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லாமே லைவ் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எடுத்தோம். ஒரு 50 piece ஆர்கெஸ்ட்ரா, வயலின்ஸ், வியோலா, செல்லோ, டபுள் பேஸ் எல்லாம் ஃபுல் செக்ஷன் போட்டு எடுத்தோம். கொயர் எடுத்தோம், கொயர் ஒரு 20 பேர் உட்காந்து பாடி கொயர் எடுத்தோம். அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய மோர் ஆஃப் லைவ் சவுண்டு, அப்புறம் இது ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சந்தூர், பசுக்கி, ஊது, அது எல்லாமே கொண்டு வந்தா அது bringing back the live instruments also. That is அது பொதுவாக எல்லா படங்களும் செய்வேன். இவர் படங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஒரு நாட்ச் அதிகமாகும். ஏன்னா காரணம் அதுக்கு விஷுவலைசேஷனும் கொண்டு வந்துருவாங்க. அது எப்பவுமே எங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு எப்பவுமே இருக்கும். இங்க ஒண்ணு கொடுத்தா இங்க வந்து இன்னும் அது பெருசா அது வந்து விஷுவலா வருதுன்னா அதுக்குண்டான மெனக்கடல் இன்னும் ஒரு படி அதிகமாவே இருக்கும். ஏன்னா இது வந்து கண்டிப்பா, ஏன்னா வந்து என்னன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு மெட்டீரியலா பண்ணி கொடுப்போம், இவர் விஷுவலா வந்து வேற ஒரு லெவல்ல கொண்டு வந்து வச்சிருவாரு. அப்புறம் நம்ம பாட்டு நம்ம மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி கூட தோணிடும். ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அப்படிதான் ஒவ்வொரு சாங்கா உட்காந்து பண்ணும்போது. அண்ட் இன்னொரு சாங் வந்து ஏன் ஆளை பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு பாடல் ஸ்ரேயா கோஷல் அண்ட் ரஞ்சித் வந்து பாடிருக்காங்க. ஸோ அதில் யூசேஜ் ஆஃப் கட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் பேக் இந்த அதுக்கு பிறகு இந்த கட்டம் சவுண்ட் யூஸ் பண்ணுறது, தப்லா டோலக்லாம் யூஸ் பண்ணுறது. இன்னொரு சாங் எங்கிருந்து வந்தாயோன்ற ஒரு பாடல், அதில் ஸ்ரேயா கோஷலோட சோலோ ட்ராக் அது. ஸோ அதில் வந்து தப்லா டோலக்லாம் நம்ம இந்த ஒரு யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா என்ன தப்லா டோலக் அப்படின்னு எடுத்துட்டாலே ஏதோ இதெல்லாம் ஒரு பழைய இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ இருக்க நம்ம நியூ ஏஜ் சவுண்டுக்கு அது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வரணும், திருப்பி வந்து நம்மளுடைய சாங்குள்ள அது கொண்டு வரணும். ஏன்னா வந்து எவ்வளோ ரீஜன்லாம் நம்ம வந்து இருக்கிறோமோ அப்போதான் மோர் இன்டர்நேஷனல் யூ பிகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வந்து வரும். ஸோ அதனால வந்து எவ்வளோ நமக்குள்ளேயே இருக்குது, நம்மளுடைய மண் சார்ந்த கருவிகளே வந்து நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நிறைய திருப்பி வந்து வைப்ரேட் பண்ணணும், சாங்ஸ் மூலியமா வைப்ரேட் பண்ணணுன்ற ஆங்கிள் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த டியாலோ சாங் வந்து ஒரு ஒரத்தநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு சிங்கர் கோப்புன்னு ஒருத்தர், ஒரு புதியவர், தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ அவரை கூட்டிட்டு வந்து இந்த சாங்ல வந்து அறிமுகப்படுத்துறோம், டியாலோன்ற ஒரு ட்ராக். அது நிறைய தப்பு நம்ம இந்த தார தப்பட்டைகள் அதெல்லாம் வந்து முழங்கும் அந்த பாடல் முழுக்க. கிளார்னட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ட்ரம்பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றை இப்போ பார்க்கணுன்னு ஒரு சாங் இருக்கு, அதில் ஹரிச்சரன் வந்தனா பாடியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மெலோடியஸ் சாங்குள்ள பிராஸ் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆர்கஸ்ட்ரேஷன் சைடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கோம். ஆக்சுவலி நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணல சார் இந்த படத்தை பொறுத்து? ஐ திங்க் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட், கிளார்னெட்ல இருந்து டோலக்ல இருந்து தார தப்பட்டை எல்லாமே யூஸ் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் சொல்றோம்னா இப்போ நிறைய நீங்க சொன்ன மாதிரி there is a notion இது சொல்றீங்கல்ல, இது பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி கிடையாது. ஏன்னா இதுதான் நம்ம மண்ணோட சத்தம்.
இதை நம்ம தொலைச்சிக்கிட்டே வரோம். மெல்ல வந்து எலக்ட்ரானிக்கா வேற மாதிரிலாம் பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இரைச்சல் போயிட்டு இருக்குது. ஸோ ஒன் செகண்ட் நீங்க கேட்பீங்க எப்படி உங்க காம்போ வருதுன்னா, அதான் மெலடிஸ். வி லவ் மெலடிஸ். என்னோட படம் என் மண்ணோட சத்தத்தை கொடுக்கும். இதுல அதுதான் அது ஒரு முக்கியமான பதிவு. இப்ப இப்ப நம்மளே இல்லைன்னா கூட பாட்டு இருக்கும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அது நம்ம காத்தோட நம்ம வந்து நம்மளுடைய ஹிஸ்டரியை வந்து எழுதுறோம் காத்துல. ஸோ அப்படி ஒரு விஷயம் ஒரு சாங் அப்படின்றது. ஸோ அது வந்து நம்மளுடைய காலத்துக்கு பிறகும் என்னுடைய பேரனா இருக்கட்டும், என்னுடைய அடுத்த வாரிசாக இருக்கட்டும், தாத்தா இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடிய ஒரு பதிவுகளாக நம்ம அதிகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நிறைய கம்போசர்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இப்போ என் சைட்ல இருந்து நான் அதே மாதிரி ஒவ்வொரு கம்போசர் சைட்ல இருந்து அது பண்ணும்போது அதோடைய டேட்டா பேஸ் இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு வந்து. Wonderful. ஏன்னா as you said, absolutely not forgetting the region. நம்மளோட regional music, நம்ம nativity, not forgetting is international. That will take to the international level. ரொம்ப அழகா சொன்னீங்க. forgettingன்றதை விட ரெக்கார்டிங், நம்ம எவ்வளோ ரீஜனலா ரெக்கார்ட் பண்றோமோ அவங்க பார்வையில நம்ம இன்டர்நேஷனலா தெரியும். கண்டிப்பா. சூப்பர். அதுதான் உண்மை. அது அண்ட் சார் நீங்க ஏன் இந்த படத்துல பாடல? கையல் படத்துல இல்ல அப்படி இல்லை, ஒன்றும் பாடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் வைக்கல. அப்படி சொல்லுங்க. என்னன்னா இப்ப கும்கியில வந்து ஒண்ணும் புரியல சாங் வந்து அவரை கம்போஸ் பண்றப்ப ஒரு ஃபீல் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு யானைக்காரன் அவனோட பார்வையில ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வு எப்படி இருக்கும்னு அது வாய்ஸ்ல கம்போஸ் பண்றப்ப பாடிட்டார். ஒன்றும் புரியல, சொல்ல தெரியல, ஆசை கூடுது அப்படின்றதெல்லாம். அப்போ அது ஒரு சிங்கர் தேடுறோம் நம்ம. கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு அது அந்த சாங். பட் இருந்தாலும் எனக்கு திருப்பி கேட்கறப்ப கம்போசிங்ல இருந்த அந்த ஒரு இம்பாக்ட் எனக்கு கிடைக்கல. அந்த ஒரு நிஜம் எங்கேயோ ஒரு வேற்று மொழியாளர் ஒருத்தர் பாடுறப்ப அந்த வார்த்தைகள் சத்தம் வேற மாதிரி கேக்குது, கொஞ்சம் பொய் சொல்ற மாதிரி இருக்கு, இது யானகாரம் பாடுற மாதிரி இல்லையே அப்படிலாம் தோணுது. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இல்ல, மொழி தெரிந்து உணர்வோடு நீங்க பாடினது நல்லா இருக்கு, நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு. கேரக்டர்ஸ் அதை அண்டர்லைன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அது ஓகே நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லும் போதுனா மைக்கே எடுக்கிறது இல்லாட்டி வந்து நம்மளா வலிந்து போய் மம்மி நான் அந்த பாட்டை பாடுறேன் அப்படின்லாம் வந்து எல்லா படத்துக்கும் போய் அதை சொல்றதும் இல்லை. பட் அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பாடின பாட்டை என்னுடைய வாய்ஸ் தூக்கிட்டு வர இன்னொரு சிங்கர் அதை பாடி அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் போது அந்த ஒரு பாடகனும் அந்த பாடகிக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வந்து இன்னும் பெருசு இல்லை. அவங்க வந்து இன்னும் அதை வந்து பல மேடைகளுக்கு எடுத்துட்டு போவாங்க. அந்த பாட்டு நான் பாடனா கூட அந்த பாட்டோட மியூசிக் நான் தானே, அந்த சந்தோஷமே எனக்கு போதுமானதா நினைக்கிறேன். சார் இது உங்களோட கையல் வந்து இட்ஸ் யுவர் 10th மூவி, 10th ஃபிலிம். அண்ட் நீங்க வந்து ஒவ்வொரு திரைப்படத்துலயுமே வந்து யூசுவலா நியூ ஃபேஸ் வந்து அறிமுகப்படுத்துறீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சார்? இல்ல அப்படி இல்லை. என்னன்னா மைனாலேருந்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு என்னன்னா ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் அதை டிராவல் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி யார் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்ப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ்னர் பண்ணுறப்போ தான் இந்த கேரக்டர் எலிவேட் ஆகும் தெரியும், அந்த கேரக்டரை ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அப்போ அவங்கள அப்ரோச் பண்ணுறேன் நான். அவ்வளோதான் வெளியே நமக்கு பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இல்லை இது கமல் சார் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னா நான் அவர்கிட்ட போய் நிற்பேன். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஓகே. அண்ட் சார் யூஸ்வலாக வந்து மியூசிக் வந்து சில இடத்துல வந்து சைலண்டாக இருந்தாலே வந்து இட் கன்வேஸ் த மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து மியூசிக் the music has to just flow to convey the meaning. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருந்து, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் சரியாக இருந்து, அந்த ஷார்ட்டோட சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் சரியாக இருந்து, டைரக்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மியூசிக்கே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு நியாயமாக. எங்கே முக்கியமாக ஒரு சில எமோஷன்ஸ் வந்து கன்வே பண்ணுறதுக்கு தேவையோ அங்கே மட்டும் அண்டர்லைன் பண்ணாலே போதும். இப்போ மற்ற ஏரியாஸில் வந்து குறையும் போது தான், ஒன்று பர்ஃபார்மன்ஸில் குறைச்சலாக இருக்கும் போதோ இல்லாட்டி வந்து ஷார்ட்டு கொஞ்சம் பியூட்டி இப்படி இருக்குது, அது கொஞ்சம் அப்படி ஏதாவது பேசிஸில் தான் வந்து தேவையில்லாத இடங்கள்லாம் சில இடத்துல வந்து போட வேண்டியது இருக்கும். ஒரு மியூசிக் ஒன்று ஃபில் அப். ஸோ அதாவது ஏதோ நம்மளுக்கு வந்து ஆரலாக ஒரு பக்கம் ஓகே ஏதோ ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும். இது மற்ற விஷயங்கள் எல்லாமே 100% கரெக்டாக இருக்கும்போது மியூசிக்கே ஆக்சுவலாக தேவையில்லை தான். அந்த பாயிண்ட் எங்கே வந்து இங்கே எமோஷன் வந்து கன்வே பண்ணணும், இங்கே டைலாக்ஸை தாண்டி இங்கே டைலாக் சொல்ல வேண்டிய விஷயத்த மியூசிக் கன்வே பண்ணணும்னா அங்கே தான் மியூசிக். மற்றபடி ஆக்சுவலாக எல்லா மற்ற விஷயங்கள்லாம் சரியாக இருந்துச்சுன்னா மியூசிக் தேவையில்லைன்றது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சார் இந்த மூவி வந்து ஆக்சுவலி நீங்கள் சுனாமி அந்த ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி உருவான இந்த திரைப்படம். ஸோ பேசிக்லி மியூசிக் வந்து ஐ திங்க் திஸ் லாட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேருந்து அந்த மியூசிக்லேருந்து இல்லையா. ஸோ யூஸ்வலாக உங்கள் கம்போசிங்லாம் எங்கே சார் பண்ணுவீங்க? யூஸ்வலாக ஹில் ஸ்டேஷனில் இல்லைனா ஸ்டூடியோவில் பண்ணுவீங்களா? ஹவுஸ் யுவர் கம்போசிங்? ஜென்ரலாக அப்ராட்லாம் போய் பாயிண்ட் என்னன்னா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம்.
எங்க போய் எம்எஸ்வி சார் இளையராஜா சார்லாம் வந்து பாட்டு போட்டாங்க. 1 மணி நேரத்துல போட்டது தான் சின்ன தம்பி பாடல்கள். இதெல்லாம் நம்ப முடியுமா? அப்போ சரி விடுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ வி டூ இட் இன் ஸ்டுடியோஸ். பட் இங்கே வந்து சுனாமி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் எஃபெக்டிவ். அவர் சொன்ன அந்த சைலன்ஸ் அங்க வரப்போகுது அந்த இடத்துல. அங்க என்னன்னா அந்த அலையோட பேரிரைச்சல், அந்த சத்தங்கள், போய் ஒரு கட்டடத்தை அடிக்கிறது, போறது, மரம் விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து டாமினேட்டிவா இருக்க போகுது. பட் இப்படி ஒரு விஷயம் எஃபெக்டிவா வரதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 ரீல் வந்து மியூசிக்கலா அது வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு வரும். ஸோ அந்த இசை அதை அழகா வந்து ஸ்க்ரீன் பிளே அது கொடுத்துக்கிட்டே வரும். அந்த இடத்துக்கிட்ட வந்து அப்படியே வந்து நின்றும். ஸோ அங்கேருந்து வந்து நிஜத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிதான் ட்ராவல் இருக்கும். தென் ஒன்ஸ் அகேன் ஆஃப்டர் எவ்ரி திங் இஸ் ஓவர் அந்த எங்க புள்ள சாங் வரப்போ அது வேற மாதிரி திருப்பி இட் கேரிஸ், மியூசிக் கேரிஸ் தி ஸ்கிரிப்ட். மியூசிக் கேரிஸ் தி ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ கையல் படத்தோட ஹீரோ சந்திரன், ஆனந்தி ஹீரோயின், ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. சந்திரன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தேன், யூடியூப்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நிறைய தேடிட்டு இருக்கிறப்ப ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல தமிழ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு போட்டு தேடிட்டு இருக்கிறப்ப அதுல அவனுக்கு அடிச்ச லக் இது. நீங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் வர்க்கே ரொம்ப நாள் எல்லாத்துலயும் இஸ் வெரி பர்టిక్యులர் இல்ல சார்? ஏன்னா இதுல எனக்கு ஒரு தோற்றம், இப்போ ஆரோன்ற ஒரு கேரக்டர் ஒரு ஆர்ஃபன்ல இருந்து வரான், அவன் எப்படி இருப்பான்லாம் மைண்ட்ல ஓடிடும். ஸோ அதே மாதிரி சாக்ரட்டிஸ்னு ஒரு கேரக்டர். இந்த 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏலினேட்டடா தெரியணும். 2 பேருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு தினுசா இருக்கணும் அவனுங்க அப்படின்லாம் தேடுவோம்ல. அப்போ இந்த பையன் கிடைச்சான். அந்த வின்சென்ட்ன்ற கேரக்டர் நார்வேல நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அங்கேருந்து பிடிச்சேன். அவன் உடனே வீசாலாம் எடுத்து ஃப்ளைட் போட்டு இங்கே வந்து 1 இயர் இருந்து நடிச்சு கொடுத்துட்டு போனாப்புல. ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் இங்கே திருவான்மியூர் பையன் தான். சும்மா ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து எடுத்தேன். பட் இதுக்குள்ளே வந்துட்டு குட் ட்ரெயின் அப் எடுத்துக்கிட்டான். எல்லாமே வந்து ஆடிஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் போய் தன்னை ஃபிட் ஆக்கிக்கிட்டு எல்லாமே. ஏன்னா இது ரொம்ப டஃப். காலையில் ஒரு 7-8 மணிக்கு தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் தான் வெளியிலே வருவோம். ஸோ இப்போ வெயிட்லெஸ் ஆகிடும் பாடி. இப்போ நாங்களாச்சும் அப்பப்போ எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம் இறங்கும் போவோம். வேறு வழியில் மேக்கப்லாம் போட்டு உள்ளார போயிட்டாங்கன்னா வர முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சேர் புண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் திருப்பி வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணுவேன், திருப்பி ரீஃபில் பண்ணுவேன். 1/2 ஏக்கர் வாட்டர் ஃபில் பண்ணுறதுன்னா ஸோ இதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற ஒரு அந்த ஒரு இது இருக்கணும், அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கணும் பசங்க கிட்ட. ஏன் அந்த பசங்க அது மாதிரி, அந்த ஆனந்தி பொண்ணும் அதே மாதிரி தான். ஷீ இஸ் ஃப்ரம் ஆந்திரா. அந்த பொண்ணும் இதே மாதிரி தான். ஸோ எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 8 மாதம் ஆச்சு எனக்கு. ஏன்னா மெயின் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் த சென்டர் ஆஃப் த ஸ்கிரிப்ட். கயல்ன்ற டைட்டில் ரோல் பண்ணுது அந்த பொண்ணு. ஸோ இப்போ அந்த கேர்ள் வந்து ஒரு பெரிய வீட்டில் ஒரு சிண்ட்ரெல்லா, எப்படி ஒரு பிக் ஹவுஸில் வந்து ஒரு அழகான ஒரு சிண்ட்ரெல்லா இருக்கிறா. ஆனால் அவளுக்கு எந்த முக்கியத்துவமே இருக்காது அந்த வீட்டில். ஸோ அப்படி அவளுக்கு இருக்கிறதே ஒரு 10க்கு 10 ரூமு, சுற்றி காய்கறியும், அது அவள் லைஃபே அவ்வளோதான். துணி துவைக்கிறது, போகிறது, அந்த பேக்யார்ட் லைஃப் தான் அவளுக்கு. ஸோ இப்படி ஒரு கதாபாத்திரம் அப்டேஷன்லேயே இருக்காது. ஒரு டிவி பார்க்காது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எந்த வித ஒரு பாட்டி கூடயே வளர்ற ஒரு கேரக்டர். அப்போ என்ன அவளை ஸ்டிமுலேட் பண்ணும் லைஃப்பில்? அப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு லவ்ன்ற ஒரு ப்ரொப்போசல் இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவளுக்கு அதை லவ்னே கூட சொல்ல தெரியாது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. அந்த பொண்ணு அப்படி நான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ நான் ஒரு எக்ஸிஸ்டிங் ஹீரோயினை கூட்டு வந்து இந்த பொண்ணுக்கு காதலே தெரியாதுன்னா அவ்வளோதான், காமெடி ஆகிடலாம். கண்டிப்பாக. ஸோ அப்போ ஐ வாஸ் வெயிட்டிங். ஏன்னா அந்த பொண்ணு எக்ஸாக்டாக எனக்கு வந்து ஒரு 15-16 வயசில் இருக்கணும், ஒரு பரு இருக்கணும், இப்படிலாம் நினச்சிருவோம் நம்ம. இப்படி இருக்கணும் அந்த பொண்ணு அப்படிலாம் நினச்சிட்டு அப்போ தேடுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக்ஸ் இருக்காது. அவள் கண்ணு தான் அழகாக பேசணும் நிறைய இடத்துல. ஸோ அந்த கண்ணுக்காக தேடிட்டு இருப்போம். டைம், அதுக்கு தான் எனக்கு டைம் எடுத்துச்சு அந்த பொண்ணு. ஆனா ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மர் அந்த பொண்ணு. வெரி ஸ்பெசிஃபிக். இப்படி இருக்கணும், பரு இருக்கணும், 16 இயர்ஸ்ல இருக்கணும், பட் சோ கிரேட். ஐ திங்க் that transfers அந்த emotions, அதனால தான் வந்து it goes to the audience அப்படின்னு நினைக்கிறேன். அது 10 நிமிஷத்துல அந்த நம்பகத்தன்மை வந்துரும் பார்வையாளருக்கு. இப்போ நீங்க கூட்டிட்டு வந்து இல்ல இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுன்ட்டு ஒரு முதிர்ந்த ஒருத்தவங்க நிக்க வச்சீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்னதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் படம் அவங்களுக்கு நம்பணுமே. கண்டிப்பா. ஸோ சப்கான்ஷியஸ்லி த ஆடியன்ஸ் ஷுட் கோ வித் தி ஸ்கிரிப்ட். அவங்கள அறியாமலே அவங்களுடைய சப்கான்ஷியஸ் போயிடணும் ஸ்க்ரீனுக்குள்ளார. 4 பேர் நடந்து போனாங்க மைனால, 5ஆவதா நானும் போயிட்டு இருந்தேன் சார்ன்றது தான் விமர்சனம் எனக்கு. ஸோ அவங்கள அறியாமலே கூட போயிடணும் அந்த 4 பேரோட. ஸோ அந்த கும்கி ஆதிகாடுக்குள்ளேயே நான் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கு சார்ன்றது தான் நமக்கு அதுதான் சேலஞ்சு. ஸோ அப்போ இந்த 2 கதாபாத்திரங்களையும் பார்க்குறப்ப ஓகே, அது நான் அந்த பொண்ணை பார்த்தா பரிதாபம் வரணும், பாவமாக இருக்கணும், இது எப்படி அந்த லவ் அட்டைன் பண்ண போகுதுன்ற ஒரு டென்ஷன் இருக்கணும்,
வண்டர்ஃபுல். ஸோ இதுதான் மெயின் மையக்கருன்றப்ப அதுக்கான டைம் எடுக்கணும். அண்ட் சார், கயல் திரைப்படம் வந்து சின்ஸ் த ஸ்டோரிஸ் ஆன் நீங்கள் ரியல் லைஃப் அந்த கெலாமிட்டி சுனாமி பற்றி இருக்கனால ஐ திங்க் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஐ மீன் ஆஸ் யூனோ மியூசிக் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க அண்ட் படத்தில் மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? படமே பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. என்னன்னா நீங்கள் சொல்கிற இந்த நேச்சுரல் கெலாமிட்டின்றது இந்த படத்தோட எண்ட் 30 minutes தான். ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் தட், அவ்வளோதான். ஸோ படம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஓப்பன் ஆகிடும். தென் ஐ எம் கோயிங் வித் ஹவு எப்படி கேரக்டரைசேஷன் அவங்க எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க அப்படி போகும். அந்த எண்டு தான் வந்து நீங்கள் அந்த 30 minutes த எக்ஸ்பெக்டிங் டைம் அண்டு அந்த அந்த பிளேஸ் அதான். ஸோ இப்போ இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சிட்டோம் ஈஸியாக. அப்போது அது பிகினிங்காக நான் சொன்ன மாதிரி தான், வாட்டர் ஸ்டிமுலேஷன் போனப்போ யாருமே எல்லாம் விலகிட்டாங்க. சார் இது ரொம்ப கஷ்டம்ட்டாங்க. பிகாஸ் வாட்டர் கான் பி கிரியேட்டட், இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட், இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் மாலிகூல். ஸோ அது ரொம்ப கஷ்டம் அதை உருவாக்குறது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு பெரிய ரிசர்ச் என்னன்னா, மேக்ஸிமம் ஒரு 30% நீங்கள் லைவ் பண்ணிடணும். அதை உங்கள் பாடியோட வாட்டர் கனெக்ட். இப்போ தண்ணி அடிச்சுட்டு போகிறது, தண்ணி மேலே வந்து அடிக்கிறது, இதெல்லாமே வந்து யூ ஷுட் மேக் அ டேம், ஒரு சின்ன டேம், ஒரு 40க்கு 20 இல்லை பெரிய, அதாவது ஒரு 40 அடிக்கு 20 அடிக்கு தண்ணி டேமே வச்சு ஷட்டர்ஸோட. இப்போ அந்த ஷட்டர் அடிக்கிறத வந்து ஃப்ரேம்ஸ் 1000 ஃப்ரேம்ஸில் நீங்கள் பண்ணுறப்ப அந்த வாட்டரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் லைக் ரஷ்ஷிங் வாட்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அதுக்கு ஒரு 3 months to 4 months செட்டு உடனே அதை போட்டுக்கிட்டு அப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் என்ன மாதிரி லைட்டில் அந்த வாட்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். முதல்ல பேக் ட்ராப் வைக்கிறப்ப ப்ளூ மேட் வைக்க முடியாது. ஸோ இவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதை மீறி மேக்ஸிமம் லைவ் போயிட்டேன் நான். அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதில் எனக்கு ஒரு ஷாட் வந்து இப்போ அந்த சுனாமி வந்து கன்னியாகுமரியில் வள்ளுவர் ஸ்டாச்சு மேலே அடிச்சிச்சுல, அதுதான் ஒரு கிட்டத்தட்ட 8 months அந்த ஷாட் போயிட்டுருக்கு ஒர்க்கு. ஏன்னா இட்ஸ் வெரி ஹார்ட். ஒரு லேயர் பண்ணி ரெண்டர் போடுறீங்கன்னா ஒரு ஃப்ரேமுக்கு 30 minutes ஆகும் ஒரு ஃப்ரேமுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டோட பார்த்தீங்கன்னா 500 ஃப்ரேம் 600 ஃப்ரேமு. ஸோ நான் அதில் கஷ்டப்பட்டு ரெண்டர் பண்ணி அனுப்புவாங்க, நான் ஈஸியாக கரெக்ஷன் சொல்லுவேன். சார் இந்த இடத்துல எனக்கு நம்ம ஒயிட் வேணும், இந்த இடத்துல எனக்கு ஃபோம்ஸ் நிறையா இருக்கணும், ஸோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன், டேக்ஸ் டைம். ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ சார், நிறைய கையல் திரைப்படத்தை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் செக்மெண்ட்டாக உங்களுக்காக ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ சார் ரெடியா? ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக இட்ஸ் அ வெயிட்டிங். ஸோ சார் உங்களோட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஸோ உங்களோட ஹீரோயின்ஸில் அவுட் ஆஃப் 10 நீங்கள் வந்து ஸ்கோரிங் கொடுக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. ஓகே, நான் நேம்ஸ் ஆஃப் த ஹீரோயின்ஸ் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஸ்கோர்னு சொல்லுங்கள் அவுட் ஆஃப் 10. சார்மி, அமலா பால், ஆனந்தி, லக்ஷ்மி மேனன். சார்மி வந்து out of 10. சார்மி 8. 8. Okay. அமலா பால். அமலா பால் வந்து 7. Okay. ஆனந்தி. ஆனந்தி வந்து 8. 8. Okay. லக்ஷ்மி மேனன். 7. 7. Okay sir. சூப்பர். ஸோ அடுத்த கேள்வி, இது வரைக்கும் நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான மூவி, ரொம்ப ஒரு பிடிச்ச திரைப்படம் நீங்கள் டிரெக்ட் பண்ணதில்லைன்னா என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாமே எனக்கு அப்படிதான் நினைச்சு சொல்லணும் சார். ஐ நோ எல்லா படமும் நீங்கள் பிடிச்சி தான் பண்ணியிருப்பீங்க, பட் வெரி க்ளோஸ் டு ஹார்ட், சம்திங் கேன் நெவர் ஃபர்கெட். கயல். ஓகே. பாலிவுட்டில் நீங்கள் டிரெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஹீரோ வந்து வச்சு டிரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? நீங்கள் யாரை வந்து யூஸ்வலாக யூல் ப்ரிஃபர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக? ஷாருக் கான். ஓகே. எஸ்டர் இயர் ஹீரோயின்ஸில் யார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ராதிகா. ஓகே. இமான் சார் அவரோட காம்பினேஷனில் வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1 2 3 3 சாங்ஸ் சொல்லணும். 3 சாங்ஸ் மட்டும் தான் சொல்லலாம். ஐ திங்க் எவ்ரிதிங் வில் பி யுவர் ஃபேவரட் சாங். மைனா. ஓகே. அப்புறம் வந்து ஐயோ ஆனந்தமே. ஓகே. இப்போ வந்து ஒண்ணா இப்ப பார்க்கணும். ஹீரோஸ்ல ரொம்ப ஒரு அட்மையர் பண்ற ஒரு விஷயம் வித்தார்த். எதுவுமே பேச மாட்டாப்ல, என்ன சொன்னாலும் செய்வாப்ல. ஓகே. விக்ரம் பிரபு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் இஸ் வெரி டவுன் டு எர்த். வெரி டவுன் டு எர்த். கயல் நடிச்ச சந்திரன் ஒரு கடுமையான உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்கர். சூப்பர் சார். Thank you. I think your set of questions over. ஆனா இதுக்கப்புறம் one word questions இருக்கு சார். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வில் கோ டு ஸ்கூலை விட்டே வந்தோம். மறுபடியும் எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிறீங்களா?
ஸோ இமான் சார் ரெடியா? உங்க வாய்ஸ்ல என்ன மாதிரி பாடல்கள் பாடணும்? ரொம்ப ஐ மீன் சில ஜானர்ஸ் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் இல்லையா? ஸோ மெலடி, ஃபோக் எது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க? மெலடி தான் பிடிக்கும். சார் நான் வந்து உங்க படத்துலேருந்து பாடல்கள் நான் சொல்லுவேன், நீங்க வந்து என்ன மூவி அப்படின்னு சொல்லணும். நானே சொல்லணுமா? நீங்க தான் மூவி சொல்லணும், நான் பாடல் சொல்லுவேன். ஏன்னா இஃப் தி வைஸ் வர்சா ஈஸி ஆயிடும்ல. ஓகே ஓகே. சொல்லிட்டாலே அவ காதல. கும்கி. ஓகே. மொபைலா? 2. கண்ணதாசன் கண்ணதாசன். தவம். சூப்பர் சார். மஞ்சள் முகமே. ABCD. என்ன சார் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டீங்க? ஏங்க என் படத்தோட பாட்டு எல்லாம் கேவுது தெரியல, அப்புறம் எப்படி ஆடியன்ஸ்? படத்தோட பேர் யூசுவலா ஞாபகம் வச்சுக்கிறது அது ஆடியன்ஸ்ங்க, எனக்கு எல்லாமே என்னோட குழந்தைங்க தான், எப்படி அதை மறக்க முடியும்? சரி. தீராத காதல் தீராது. சேனா. ஓ சூப்பர் சார், எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டீங்க, சான்ஸே இல்லை. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிங்கர், இது வரைக்கும் ஒர்க் பண்ணாத ஒரு சிங்கர், ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு சிங்கர்? லதா மங்கேஷ்கர். லதா மங்கேஷ்கர், பியூட்டிஃபுல். இது வரைக்கும் நீங்க வந்து பாடல்கள் வந்து உங்களோட மியூசிக் டிரெக்ஷனும் நிறைய பேர் பாடியிருக்காங்க, பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் கொடுத்து கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிங்கர் யாரு சார்? ஃபீமேல் ஆஃப் கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல். மேல் சிங்கர்? அண்ட் மேல் சைடுல இப்போ சைடுல சொன்னா ஹரிச்சரன் சொல்லலாம். ஹரிச்சரன். ஓகே. அண்ட் நீங்க வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பாட வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ஆக்டர் சிங்கர்ஸ் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. விஜய், லக்ஷ்மி மேனன், ரம்யா நம்பீசன். ரம்யா நம்பீசன் 5 ஏன்னா அவங்க ஒரு ஆக்சுவலா அந்த ஒரு சாங் 5 சாங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரம்யா நம்பீசன் பாடியிருக்காங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. இந்த குரல் நல்லா இருக்கு, ஏன்னா அவங்களுடைய குரல் ஏற்கனவே நம்ம அந்த மலையாள படங்கள்ல கேட்டிருக்கேன். வந்து ஈவன் மெகரூபன் ஒரு திரைப்படத்துல அண்டலோண்டேன்னு ஒரு சாங், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது யாரு குரல் நம்ம பாட வைக்கலாமே தமிழ்ல அப்படின்னு தேடும்போது தான் அப்புறம் ரம்யா நம்பீசன் அப்போ அவங்க நடிகைன்ற விஷயமே எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் சிங்கர் அவங்க. ஸோ அதனால அவங்க நான் அந்த சாங் பாட வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பாட வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணல. அந்த ஒரு நல்ல பாடகியை நம்ம பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், ஸோ யுவர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ ஓவர். அண்ட் இப்போ வந்து ஒன் வேர்ட் சார், நான் வந்து ஐ வில் டெல் அ வேர்ட், நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான ஒரு இன்சிடென்ட் இல்லைனா ஒரு ப்ராப்ளி இப்போ நான் பேரை சொன்னால் வந்து அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் எல்லாம் நீங்கள் என்ன தோணுதோ சொல்லலாம். ரேபிட் ஃபயர் கொஸ்டின், ஸோ நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ சுனாமி. வந்து பயங்கரம். ஓகே. ஆனந்தி. நல்ல நடிகை. செப்டம்பர் 11, 2013. ட்வின் டவர்ஸ். ஓகே. டி இமான் சார். டி இமான் என்னுடைய இசையமைப்பாளர். அமலா பால். கண்கள். லக்ஷ்மி மேனன். அதுவும் கண்கள் தான். விக்ரம் பிரபு. வெரி ஷார்ப். ஓகே. ஃபோக் சாங்ஸ். ரொம்ப பிடிக்கும். ஓகே. முன்னார். மறக்க முடியாது. அந்த அனுபவம்லாம் சொன்னீங்களே. கொக்கி. எனக்கு பிரேக் பாயிண்ட் தான். லாடம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை பார்த்து ஒரு படம். சூப்பர் சார். சார் ரேபிட் ஃபயரும் இட்ஸ் டன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட ரேபிட் ஃபயர் ஆரம்பிச்சிடலாம். ரெடி, ஆல் செட். மெலடி. அமைதி. கயல். மெலடி. கும்கி. அடையாளம். ஸ்ரேயா கோஷல். மென்மை. அவார்ட்ஸ். அங்கீகாரம். 24 ஜனவரி. அது ஒரு சிறந்த இசையமைப்பாளர் பிறந்த ஒரு நாள். அது என்னுடைய பிறந்த பர்த்டே. நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்களா? தமிழன். என் அடையாளம். ஆக்டர் விஜய். அண்ணன் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறேன் ஒரு. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் அது ஒரு டேலண்ட் ஃபைண்ட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அவர். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து குட்டி பத்மி மேடம் அவங்களாம் எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாலும் எனக்கு ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா தமிழன் தான். ஸோ அதில் எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு. வெரி குட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரேபிட் ஃபயர் வாஸ் ரியல் ஃபன். நீங்கள் யோசிச்சு ஐ திங்க் உங்களை வந்து நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் கொஸ்டின்ஸ் கேட்டு. ஐ திங்க் ரியலி ரொம்ப ஜெனுவனாக இருந்தது உங்கள் ரிப்ளைலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் எங்கள் ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறதுல மறுபடியும் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஸோ நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நம்ம கூட டிரெக்டர் பிரபு சாலமன் அண்ட் மியூசிக் டிரெக்டர் டிஎம்ஆ நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய். மீண்டும் அடுத்த ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.